இங்க நம்ம ஹீரோ உட்காந்துட்டு யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து விழுகுறாரு. யாருன்னு பார்த்தா அவர் கிருஷ்ணர்னு ஏதோ சொல்றாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியாம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி வரைக்கும் ஆட்டோ கூட்டு வந்து அங்க அவர் இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தேடிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க. நீதான்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி கூட்டிட்டு போய் வந்து நீங்க அந்த ஐயா என்ன சொன்னாரு வந்து கேட்கறாங்க. சிசிடிவில நீங்க 2 பேரும் பதிவாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு தெரியாதுன்னு ஒரு 15 நிமிஷம் டைம் சொல்லிடுறதுக்குள்ள சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வரா. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு லெட்டர் குடுத்துருப்பாரு. அங்க வந்து ஜம்ப் பண்ணி ஏதோ எழுதியிருக்காங்க. அப்புறம் அவர் ஹீரோ போய் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு 2 பேரும் அதுக்கு போய் நீங்க என்ன சொன்னாரு அந்த அவர் சொன்னாரு கேட்கறாரு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ண வருவாய். அவர்கிட்ட வந்து அப்படி தப்பிச்சு போறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து துரத்திட்டே போவான். துரத்திட்டு போயிட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து அடிக்கிறான் ஹீரோ. அடிச்சடியில் அவனுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அதை பார்க்க 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போறக்கு வந்து ஓடிட்டு இருக்கும்போது வந்து கிருஷ்ணா ஊர்வலம் வர அதை பார்க்குற அவனும் வந்து அப்படியே அப்படியே மௌனமா அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதை பார்க்குற ஒன்றுமே புரியாம இருப்பாங்க. அப்புறம் இவனை பற்றி போய் விசாரிக்கும் போது வந்து இவனை கிருஷ்ணருக்கு நெருங்க நினைச்சா அவனை வந்து கொண்டு போய் அவன் பேர் அபீரா சொல்றாங்க. அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து வழிபட்டவங்களை வந்து இவனும் ஒரு ஆளாக இருப்பாங்க. மக்களுக்கு பதிலாக வந்து இவங்களை வந்து மக்கள் வந்து இவங்களை வந்து மதிக்காமே வந்து எல்லாத்தையும் வழிநடத்துவாங்க. அதனால கிருஷ்ணனோட சிலையை தேடிட்டு போய் வந்து அந்த ஊரில் வந்து இவங்கள வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இது பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து அவங்க எல்லாத்தையும் அழிச்சு தீ வச்சு கொண்டிருப்பாங்க. இதை பார்க்குற அவங்களும் வந்து இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போதான் ஹீரோக்கு எல்லாம் புரிய வருது. அப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் வந்து இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல போய் குதிச்சிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வில்ல வந்து யார் அப்படின்னா அந்த பருவத்தை கண்டுபிடிக்க போகிற அவன் தான் அப்படின்னு வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே தேடி கண்டுபிடிச்சிருப்பான் அந்த வழியை. அதுக்கப்புறம் இங்கே வெளில வந்து அந்த ப்ரொஃபஸரை வந்து கொண்டிருப்பான். அப்புறம் அடியால் அனுப்பிச்சு விட்டு அந்த அடியால் எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டுறாரு. அதில் ஒரு அடியால் வந்து இந்த மாதிரி வந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு.